So we came to the third gen SCADA system. So third gen SCADA system வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இண்டிபெண்டன்ட் சிஸ்டம் எப்படி டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டமாக மாறும். ஸோ இங்கே பயங்கர டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டமாக மாறப்போகுது. அப்படின்னா நெட்வொர்க் சிஸ்டம் நம்ம ஃபர்ஸ்ட்டில் வந்து ஒரு கான் மென்ஷன் பண்ணியிருக்கோம். கான் தான் நினைக்கிறேன். டிஸ்அட்வான்டேஜ் அதாவது வந்து நெட்வொர்க் சர்வீஸ் அவைலபிள் இல்லைன்னு சொல்லிட்டு. பட் இங்கே வந்து பயங்கரமாக நெட்வொர்க் சர்வீஸ் நமக்கு வந்துருச்சு. ஆல்ரெடி நம்ம லேண்ட்லாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி இங்கே வந்து வேன் யூஸ் பண்ண போகிறோம். நெட்வொர்க் வைட் ரேஞ்ச், அந்த வைட் ரேஞ்ச் ஆஃப் சர்வீஸ் என்னது, வைட் ஏரியா நெட்வொர்க். ஸோ நம்ம வைட் ஏரியா நெட்வொர்க் மூலிமா வந்து நம்ம வந்து நம்ம வந்து மெயின் சிஸ்டம்லேருந்து மதர் சிஸ்டம்ஸ் நம்ம கம்யூனிகேட் பண்ண போகிறோம். மற்ற வேறு ரீஜியன் இருக்க வேறு பிளான்ட் இருக்க சிஸ்டம்க்கும் நம்ம வந்து இப்போ கம்யூனிகேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு இடத்துலையே ஸ்டோர் ஆகலை, ஜென்ரேட் ஆகலை. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு சிஸ்டம்க்கு மட்டும் போகல, இன்னொரு இடத்துக்கும் போகுது. ஸோ நாட் ஓன்லி ஒன் சிஸ்டம் அனதர் சிஸ்டம். ஒரு சிஸ்டம் ஒரு ரூமில் இருக்கிற ஒரு சிஸ்டம்க்கு இன்னொரு ரூமுக்கு இந்த சிஸ்டம்க்கு கனெக்ட் ஆகலை, ஒரு கேம்பஸ்க்கு கனெக்ட் ஆகலை, ஒரு கேம்பஸ்லேருந்து இன்னொரு கேம்பஸ்க்கு கிட்டத்தட்ட நம்ம நெட்வொர்க் மாதிரி ஈஸியாக சொல்லணும்னா. ஸோ வைட் ஏரியா நெட்வொர்க் ஸோ எப்படி போகுதுன்னா டேட்டா லைன்ஸ், அதாவது நம்ம இன்டர்நெட் காற்றுல வருதுன்னு நினச்சிட்டு இருப்போம். பட் கடலுக்கு அடியில் இருக்கிற ஃபைபர் ஆப்டிக்ஸ் அந்த மாதிரி டேட்டா லைன்ஸில் வந்து வந்துருக்கு. ஆப்டிக்கல் வயர்லெஸ், ஈத்தர்நெட், ஆப்டிக்கல் ஃபைபர்ஸ், இது மூலிமா வந்து ஈத்தர்நெட் சூப்பர். ஸோ ஈத்தர்நெட், ஆப்டிக்கல் ஃபைபர்ஸ், ஸோ இது மூலிமா வந்து ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள்ஸ், ஸோ இது மூலிமா ஓகே இதுவே இருக்கட்டும். ஸோ ஆப்டிக்கல் இது மூலிமா வந்து நமக்கு வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ ஒரு ஏரியாவிலேருந்து இன்னொரு ஏரியாவுக்கு வந்து நமக்கு கனெக்டிவிட்டி இருக்குது. ஸோ அந்த ஏரியாவிலேருந்து இன்னொரு ஏரியாவுக்கு ட்ரான்ஸ்மிட் ஆகுது. ஸோ ஜஸ்ட் லைன் அண்ட் இங்கே ஒரு இங்கே 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 வந்து இங்கே வந்து நான் பப்ளிஷ் பண்ணுறேன்னா ஒரு லைன் மூலிமா இன்னொரு இடத்துல வந்து அது அது டோட்டலாக என்ன சொல்கிறது அங்கே சப்ஸ்கிரைப் ஆகுது. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல சப்ஸ்கிரைப் ஆகுது. ஸோ ஒரு கேம்பஸ்குள்ளே மட்டும் இன்டர் கனெக்ஷன் இல்லாமல் இது ஒரு வைட் ஏரியா ஆஃப் நெட்வொர்க் வந்து கனெக்ட் ஆகுது. ஸோ இது வந்து லார்ஜ் இண்டஸ்ட்ரீஸில் யூஸ் பண்ணுவாங்க. லார்ஜ் இண்டஸ்ட்ரீஸ் மட்டும் சொல்ல முடியாது, நம்மளே அதை யூஸ் பண்ணிருப்போம். நம்ம இன்டர்நெட் வந்து எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு டவர் இருக்குன்னா அதுக்கு எங்கேருந்து கனெக்ஷன் வருது. ஸோ நம்ம இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஃபேஸ்புக்கில் ஸ்டோர் இருக்குது. ஃபேஸ்புக் என்ன காற்றுலேயே இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணிருப்போம். அவனோட சென்ட்ரல் சர்வர் இருக்கும். அங்கேருந்து நமக்கு வைட் ஏரியா நெட்வொர்க் மூலிமா இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் ஆகுது. க்ளவுட் கம்ப்யூட்டிங் அதுக்கப்புறம் வரும். க்ளவுட் கம்ப்யூட்டிங்கிறது எங்கே வேணால் ஸ்டோர் பண்ணிக்கலாம். பட் அதை பற்றி எனக்கு டெப்த்தாக தெரில. பட் இதில் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு டேர்ம் வரும் க்ளவுட் கம்ப்யூட்டிங்னு. எனக்கு பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் தெரியும். பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் ஷேர் பண்ணிட்டுருக்கேன். ஜென்ரலாக இது என்னென்னு நான் சொல்ல முடியும். மீதி வேணால் நான் படிச்சுக்குவேன். தப்பாக இருந்தால் சொல்லுங்கள். ஸோ இப்போதைக்கு தேர்ட் ஜென் நெட்வொர்க்னா இதுதான். வைட் லோக்கலை விட வைட் ஏரியா நெட்வொர்க் கம்யூனிகேஷன் வந்து ஷேர் பண்ண முடியும். ஓகே, ஸோ நம்ம ஃபோர்த் ஜென் பார்ப்போம்.